என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒவ்வொரு நாளும் இந்த வருஷத்தில் தேவன் அவருடைய நன்மை நாள் நம்மை முடிசூட்டுகிறார் என்ற செய்தியை நம்ம தியானித்து வருகிறோம். தேவனுடைய நன்மையை அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்வோம். அந்த நன்மை நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த நன்மையினால் நாம் முடிசூட்டப்படுகிறோம். ஸோ தேவனுடைய அந்த நன்மையை சுதந்தரிக்க கர்த்தர் நம்மளை எல்லாரையும் இந்த வருஷத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். 65ஆம் சங்கீதத்தின் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி சங்கீதங்களின் புஸ்தகம் 31:19 நான் வாசிக்கிறேன். 31ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை யாருக்கு? மனுபுத்திரர் முன்பாக உம்மை நம்புகிறவர்கள். அதாவது நான் ஆண்டவரை நம்புகிறேன், எனக்கும் ஆண்டவருக்கும் அப்படின்னு சொல்கிறது வேற. ஆனால் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிற நம்பிக்கை. இதுக்கு ஒரு உதாரணத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்கே 3ஆம் அதிகாரத்திலும் 6ஆம் அதிகாரத்திலும் வருகிற சம்பவம். 3ஆம் அதிகாரத்தில் 3 யூத இளைஞர்களாகிய அனனியா, மிஷாவே, அசரியா என்ற 3 யூத இளைஞர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை பாருங்கள், ராஜாவுக்கு முன்பாக அவர்கள் அறிக்கை பண்ணுறாங்க. எப்படி அறிக்கை பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். 3:17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். எல்லாரும் ராஜா நிறுத்தின சிலையை அவர்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் பொழுது இந்த 3 பேர் மாத்திரம் நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ராஜாவுக்கு கோபம் வருது. பாருங்க, அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சூளையை 7 மடங்கு சூடாக்க சொன்னாலும் இவர்கள் அதுக்கு பயப்படலை. அவங்க சொல்கிறாங்க, செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம். அதாவது மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புகிறவர்கள். அதே போல தான் இந்த தரியுவின் காலங்களில் இந்த தானியேலுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. ராஜாவையே வணங்க வேண்டும். ராஜாவை வணங்குறதற்கு தானியேல் ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் அவன் அங்கே மிகுந்த தைரியத்தோடு கூட சிங்கக்கபியை அவன் சூஸ் பண்ணுறான். பரவாயில்ல, நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் ராஜாவுக்கு முன்பாக தாழ விழ மாட்டேன் அப்படின்றதில் அந்த நம்பிக்கையை மனுபுத்திரருக்கு முன்பாக தெரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி அநேக தேவ மனிதர்களுக்கு முன்பாக தேவனை அவர்கள் விட்டு கொடுக்காமல் தங்கள் நம்பிக்கையை உறுதியாய் பிடித்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கி சில இடங்களில் நம்மளால் பகிரங்கமாக ஆண்டவரை சொல்ல முடியலை. சிலர் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளக்கூட அநேகர் வெட்கப்படுறாங்க. நம்முடைய நம்பிக்கை நம்ம மட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கு நின்றாலும் நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உறுதியாக மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் உங்கள் நம்பிக்கையை காட்டுவதிலே உறுதியாக இருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குதா? அப்படி நீங்கள் நம்புறீங்களா? மனுபுத்திரருக்கு முன்பாக தேவனை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் பெரிய நன்மை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நேபுகாத்நேச்சார் அறிக்கை பண்ணுறார், இந்த அனனியா, மிஷாவே, அசரியாவுடைய தேவன் தான் தேவன். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான ஒரு நன்மை. தானியேலுக்கு அங்கே தேவன் எவ்வளோ பெரிய மேன்மை. யோசித்து பாருங்களேன். தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று அந்த தானியேல் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் பார்க்குறோம். நன்மை உங்கள் வாழ்க்கையில் நன்மை வேணுமா? பகிரங்கமாய் கர்த்தரை அறிக்கை பண்ண நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருங்க. அது மாத்திரமல்ல, பகிரங்கமாய் மரித்த ஆண்டவருக்கு நீங்கள் ஒரு மறைவான கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பகிரங்கமாக சிலுவையில் மரித்த ஆண்டவருக்கு பகிரங்கமாக நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்வதில் சந்தோஷப்படுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. லூக்கா 12ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான்.
மனுஷர் முன்பாக மறுதலிக்கிறவன். 8ஆம் வசனம் பாருங்களேன். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். அப்போ நமக்கு எவ்வளோ பெரிய ஆணித்தனமான ஒரு வார்த்தை இது. மனுஷருக்கு முன்பாக தேவனை அறிக்கை பண்ணுவதில் உறுதியாக இருங்க. நீங்கள் அதில் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதான் நன்மை, திறந்த வாசல் நன்மை. நான் தேவனுடைய பிள்ளைன்றதை ஒரு நாளும் நீங்கள் மறைச்சி ஒளிச்சு சொல்ல வேண்டாம், மறைமுகமாக சொல்ல வேண்டாம், தைரியமாக சொல்லுங்க. மனுஷர் முன்பாக தேவனை அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ளுங்க. தேவன் வைத்திருக்கிற நன்மை பெரியது. அந்த நன்மையை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு தருவாராக. உங்கள் அலுவலகத்தில், வேலை செய்கிற இடங்களில், பிஸ்னஸ் சென்டரில், எல்லா இடத்திலும் நான் தேவனுடைய பிள்ளைன்னு காட்டிக்கொள்வதில் கவனமாக இருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. நீங்களாக நில்லுங்க, கர்த்தருடைய பிள்ளையாக நில்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுஷருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மையை இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். பகிரங்கமாய் எங்களுக்காய் சிலுவையிலே மரித்தீரே, பகிரங்கமாய் உமக்கு சாட்சியாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை மறுதலிக்க அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் எங்கேயும் வந்துடக்கூடாதுப்பா. எப்போதும் உம்மை அறிக்கை பண்ணுகிறவர்களாக, உமக்கு சாட்சியாய் வாழுகிறவர்களாக எங்களை மாற்றும். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நன்மையை தந்து வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். God bless you.